அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் நான் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் 2 தக்காளி நான் பெரிய தக்காளி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அதோட எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்க வேண்டியது தான். நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா தயிர் நம்ம இது மட்டன் குழம்பு மாதிரி தானே செய்ய போகிறோம், அதனால் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மீன் மேக்கரை நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அரைச்சி வச்ச தேங்காவை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்லி, புதினாவும் அதோடய சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 1/2 hour வேக வச்சுக்க வேண்டியது தான். நல்லா ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி. இது நம்ம கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம். நான் பிள்ளைங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நல்லா கிரேவியாக சுண்டு வச்சுட்டேன். இன்றைக்கி இதோட சேர்த்து நாங்கள் என்ன சேர்த்து சாப்பிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நான் ரொட்டி செஞ்சேன். நான் ரொட்டியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.